அவங்க போல அவங்க வேற எங்கேயும் இறங்குறாங்க. ஈவென்ட்ல கில் எடுத்தே ஆகணும். ஈவென்ட்ல கில் எடுத்தே ஆகணும். பிடிஎஸ் ஆது போச்சா? கோஸ்ட் ஓபி கோஸ்ட் ஓபி மரணத்தை முட்ட விட்டார். கோஸ்ட் ஓபி பாத்தீங்கன்னா டைரக்டா கோடி யுவாக்கா போட்டு விட்டாங்க சான்ட்ராவுலிய. இல்ல சிங்கப்பெண் காப்பாத்தலாம். சிங்கப்பெண் ஆகலாம் மரணம். சிங்கப்பெண் ஆகலாம் மரணம். தீனோபி காப்பாத்தனா. தீனோபி சிங்கத்தோட ஆகலாம் மரணம். 4 பேர் மண்டி போட்டாரா. சிம்பா அடிக்கிறான். சிம்பா கத்தில குத்துறான். சிம்பா தின்ன கத்தில குத்துறான். சிம்பா எல்லாத்தையும் கத்தில குத்தி கொள்றான். ஏன்னா சிம்பா கிட்ட கன் இல்லை. சிம்பா கன் இல்லை. சிம்பா கிட்ட கன் இல்லாத காரணத்தினால கத்திலே குத்தி 2 கில் எடுத்துட்டான். சிம்பா ரொம்ப உம்பா ஜும்பா ஹம்பா பும்பா ரம்பா. பாத்தீங்களா ஓசி கில் இருக்குது சிம்பாக்கு. போனா ஓசி கில் இல்ல, அவங்க டீம் தான் லவுடே காபால். மாஸ்டர்ஸ்ல சாண்ட்ரா ஓஜி அவங்க டீம் பாத்தீங்கன்னா 2 கில். ஓஜி முதலிலே அவங்களுக்கு ஈவென்ட் இல்லாம போச்சு. ஈவென்ட் இல்லனாவே கில் இல்லை. இல்ல ஓஜி கார் ஸ்பே பண்ணி அடிக்குமா? ஓஜி கார் ஸ்பே பண்ணி போட்டு பாப்பாங்களா? பாப்பாங்க. மொபைல் டீம்ல 2 பேர் இருக்காங்க. ஜியூஸும் கோட்டும் அந்த சென்டரை ஹோல்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஐயோ இங்க இந்த மேட்ச்ல யாரு முதல்ல வந்து கீழ இது ரீகால் கால் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரோ ஹையஸ்ட் கில் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லன்னா வேலையாகுது. எப்படியாவது படுத்திருந்து பாய் போட்டாது ரீகால் கால் எடுத்துடணும். அப்பதான் இல்லன்னா வேலையாகாது. What is the today traffic? Can anyone tell me bro? highest kill தல 5 மேட்ச் நடக்கும். 5 மேட்ச்ல யார் அதிகமான கில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். அவங்க தான் வெற்றி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவார்கள். வாடா கோகே தூக்கத்தை போட்டியா? இவரு ஜூஸ் ப்ரோ மட்டும் பாய போட்டு பத்துட்டு இருக்காருங்க. அவரோட அண்ணி எங்க? ஹைப்பர்ச்சன் அவங்க டீம்ல மறுபடியும் செத்துட்டான். அவ்வளவுதான் மறுபடியும் அகால மரணம். ஜீசோஜி அகால மரணம். கோட்டு அகால மரணம். 2 பேருமே அகால மரணம். அவங்க டீம்ல ஏவிஓபியும் அகால மரணம். தண்ணியிலே வச்சு அழுத்துறாங்க ஏவிஓபியும் அகால மரணம். எஸ் அவங்களும் மரணத்தை முத்தமிட்டார்கள். ஆனா 2.0 என்ன பண்ணுது? 2.0 கன் எல்லாம் எடுத்துட்டு காரை எடுத்துட்டு ஐவரியோட தலைமையில ஐசல் தலைமையில மாஸ்டர் மைண்டோட தலைமையில போய் கொண்டிருக்கிற 2.0 வெற்றி மறுபடியும் 2வது நாளும் தொடர்ந்து கப்படிப்பாங்களா? 2வது நாள் அவங்களோட களம். நேத்து கூட அவங்களோட களம் கிடையாது. ஆனா 2வது நாள் அவங்களோட களம். ஹையஸ்ட் கில்னா அங்க 2.0 தான் கைஸ். ஹாய் ப்ரோ, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். I am from a poor family. Please give me any advice to success in life. To be successful person in this society and relatives. Please bro, நீங்க ஒரு ஐடியா மோட்டிவேஷன் கொடுங்க ப்ரோ. தல உலகத்துல எல்லாத்திட்டையும் எல்லாமே இருக்கும். ஆனா டிசிப்ளின் மட்டும் இருக்காது. அதை மட்டும் வச்சுக்கோ தல, வெற்றி பெற்றலாம். அசால்ட் ஈஸி வின் ஃபார்முலா இஸ் டிசிப்ளின். வந்துட்டாங்க கைஸ். 2.0 வந்துட்டாங்க கைஸ். 2.0 வந்துட்டாங்க கைஸ். 2.0 உள்ள வந்துருச்சு. 2.0 உள்ள வந்துட்டாங்க. 3.2 ஜாலியா இந்த இடத்துல லூட் அடிச்சிட்டு இருக்காங்க ஸ்மால் டவுன்ல. பக்கத்துல ரியோட்டனி இருக்காங்க. ஐவரி ப்ரோ பாத்துட்டு இருக்கீங்களானா? ஆமா ராட்ரிக் பாத்துட்டு இருக்கேன். ராட்ரிக் என்ன கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ் ஹெட்போன் மட்டும் மாத்திக்கிறேன். தலைவலிக்குது. நேடு கிக் பண்ணி போறாரு. நெமிசிஸ் ஸ்குவாட் இருக்காங்க கீழ. நெமிசிஸ் மஹிப்ரோ ஒரு நேடு அது இல்லையே, தப்பா குக் ஆயிடுச்சு. ஐவரி ப்ரோ பின்னாடி ஏறிட்டாரா? ஆல்ரைட், எகிரி குச்சிருக்கலாமே, யாருமே இல்லை நடுவுல. ஆஹா, ஐவரி ப்ரோ மாட்டிப்பாங்களா? மாஃபியா ஸ்னைப் பண்ணிக்கிட்ட அவங்க வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ப்ரோ ஓஜி டைட் ப்ரோ ஓஜி ஹாலா வரலாம் மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இல்ல இருக்காங்க guys. 4 பேர் இருக்காங்க வேற ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு காத்திருக்காங்க வேற ஒண்ணு இல்ல. அந்த பக்கம் ரியாட்டு இந்த பக்கம் ப்ரோ அடிச்சு மாஸ்டர் மைண்ட் ஏதோ வேலையை காட்டுறான். மாஸ்டர் மைண்ட் ஹாலா வர முடியாதுட்டது. பிடிஎஸ் ரோமியோ பின்னாடி அழுத்தியே விட்டான். ராட்ரிக் ஏதாவது பண்ணுவானா? ராட்ரிக் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? ராட்ரிக் மாஃபியா சிம்பிலிட்டியை பார்த்துட்டான். ஐவரி ப்ரோவே அழுத்தி விட்டாங்க. முன்னாடி வேலையை பார்த்து விட்டாங்க. நம்ம ஸ்பார்க்க நீ மாஃபியா நீங்க வந்து பாத்தீங்க பிடிஎஸ் 2.0 பண்ணிட்டாங்க. ஒரு கில் ஆட்டை போட்டாங்க. ரீகால் ஆடி எடுத்தாச்சு. இவங்க லேட் பண்ணிட்டாங்க. பிடிஎஸ் 2.0 வந்து லேட் பண்ணிட்டாங்க. இன்னும் வரல. பிடிஎஸ் 2.0 ரீகால் விட்டாங்க. குமார் கேக்குது குமார். நான் குமார் போதையா? ஐயா நான் வந்து இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன். நீங்க யாருமே எனக்கு பதிலே சொல்லவே இல்ல. இல்ல பேசவே இல்ல. ஆமா கேட்டுதான் எப்படி நான் தான் வந்தேன். என்ன குமார் எங்கடா போயிட்டு அப்படின்னு நான் தான் சொல்லிட்டே இருந்தேன். நான் எங்க தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பதிலே சொல்ல மாட்டீங்க. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன இது அப்படின்னு இருந்துச்சு. வீட்டு சார் வந்துருச்சு. பயப்படுறியா? பயந்துட்டோன்னு நினைச்சேன். சதான் பயத்துல பேசாம இருந்துச்சோன்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்ல. வரும்போதே ஏதாவது காமெடியா இருக்கு மாதிரி ஜிமீட்ல உனக்கு வந்து இது பண்ணட்டுமா? ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா? சூப்பர் இன்ஜின் எப்படி இன்ஜின் இதெல்லாம் அப்படிதான் குமாரு. ஜாய் ஓ மை காட். ராஜிக் 1 HP ஓகே ஹீல் பண்றான். என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி கிரிபுரன்னு இருக்கு. மேட்ச் பாரு. ஐயோ ஐயோ மாஸ் இன்ஜின் நீங்க. சாவுடு குமார். சயின்டிஸ்ட். இதான் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சே இருப்பீங்க போலயே. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க. எல்லாத்துக்கும். என்ன குமார் பயமா இருக்கா இல்லையா? சொல்லு. பயமா இல்லையா? எதுக்கு என்ன பயம் குமார்? பாக்குற 4 பேர் சாய்க்கு மட்டும் காய்ச்சல் லைட்டா வைத்தாலயம். அதனால இன்னைக்கு லீவ் போடப்பட்டது. ஏஞ்சல் என்னமோ புதுசா இப்பதான் வந்த மாதிரி அப்படியே வந்ததே இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். ஒண்ணு தெரியுமா குமார்? இவங்களோட களத்துல அவங்க களமிறக்கிட்டாங்க குமார். அதனால பாத்தியா இல்லையா? யார் 4th மேன் யார் போட்டீங்க பிடிஎஸ்க்கு? யுவா சிங்கப்பெண் பேருக்கு சிங்கப்பெண். ஜாலியா இருக்கியா? சிரிக்கிறா? எனக்கு புரியல. எதுக்கு சிரிக்கிறப்பா? எதுக்கு சிரிக்கல? எது சிரிக்கல? என்ன ராட்ரி ஒரு மாதிரி மேலே ஏறி கரபுர ஓகே. இந்த பக்கம் ஐவரி, இந்த பக்கம் ராட்ரிக்கு, இந்த பக்கம் ஓடி வந்த வேகத்திலேயே போட்டாங்க. ரெடி பண்ண மாட்டாரா குமார்? சொல்லு குமார். ரெடி பண்ண மாட்டானா? தெரியலையே. ஒரு மாதிரி டிபிபில நின்னுறான். இல்லையே குமார். பண்ண முடியுமா? லெவல் சவால் வேற போறானுங்க. ஜெல் பாத்தீங்களா இல்லையா? பேசவே மாட்டானுங்க. யாராவது பறக்க மாட்டானுங்க. முந்தினா ஊம மாதிரி இருப்பானுங்க. உங்களுக்கு நீங்களா அடிக்கடி திட்டிட்டு என்னடா ஊம கூதிங்களா? நீங்க பேசவே மாட்டீங்களா? இப்பவுமே 3 ஊமதான். இது மட்டும் தான் பேசி. ஐவன் மட்டும் தான் பேசி. ஆமா அது பார்த்தேன். அதுல நீங்க லைட்டா டார்க்கா கேட்ட உடனே சாகோல வாய் முடிட்டான். அதுக்கப்புறம் நம்மளா கப்புனா நம்ம தான் போயிட்டு. ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா ஐவரி இந்த வாட்டி உண்மையா இருப்பானோ, அதாவது 2.0க்கு உண்மையா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஐவரி வந்து எப்பவுமே உண்மையா தான் இருப்பான். அதனால இல்ல முன்னாடி வந்து லைட்டா விசுவாசம் அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு சின்ன இது இருந்துச்சுல. குமார் எல்லாத்தையுமே உடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த கண்டென்ட் வந்து விசுவாசம் ஓகே. ஆனா கேம்னு வந்துட்டு விசுவாசம் ஐயல் முதல்ல கேமுக்கு விசுவாசம் தப்பா சொல்ல. அவன் அந்த விசுவாசத்தை தான் சொல்றேன். குறைச்ச ஆட்டா யாருமே எடுக்க மாட்டாங்க குமார். அதான் உண்மை. குறைச்ச ஆட்டா யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்படி ஆட்டம்னு வச்சுக்கோங்க. யாருமே வந்து ஐவரிக்கு வேணும்னு எடுக்க மாட்டாங்க. பயப்படுவாங்க எல்லாருமே. இவன் வந்தாங்க ஆடிடுவாங்க. ஐவரிக்கு டிமாண்ட் பாத்தில. அந்த பக்கம் சாய், அந்த பக்கம் சாக்கோ, யாரு கேட்கல. ஐவரி டிமாண்டோட உச்சகட்டத்துல இருக்கான். இந்த அளவுக்கு யாருமே இவ்வளவு டிமாண்ட் பிளேயே கிடையாது. மோட்டர் வச்சுட்டு பூரா விடுறான் உமர். எல்லாரும் மூஞ்சிலையும் பூரா விட்டு போயிட்டே இருப்பான். வீட்டே காக்கத்துல இருக்குது. என்ன பண்றது இல்ல. ஐவரியை போய் அந்த மாதிரி செக் வச்சுட்டாங்களே. என்ன பண்றது? எப்படி ஜெயிக்கிறது? என்ன பண்றது?
அப்படி ஆமா இல்லையா பயப்பட எல்லாரும் கரெக்ட் தான். முதல்ல பயம் இருக்காது அடிப்பாங்க ஒரு இது இருக்கும் ஆனா இப்ப ஃபுல்லா பயம் வந்துருச்சு ஐவரி இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க எல்லாரும் ஐவரினால மட்டும்லாம் பைப் இல்ல ஏல் 2.0னாலே பயம் ஐவரினால மட்டும் பயம் இல்ல அந்த பயத்துல ஒவ்வொருத்தருமே எதிரணிக்கு சிம்ம சொப்பனம் தான் அது சாகோவா இருந்தாலும் சரி ராட்ரிகா இருந்தாலும் சரி ராட்ரிகெல்லாம் ஒரு பேரே இருக்கு பிடிஎஸ் ஹேக்கர்னு சாகோவா இருந்தாலும் சரி ஐவரினாலும் சரி ஆனா ஒரு கம்ப்ளீட் பண்றதுக்கு பயம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல ஆனா பயம் கொடுக்கறதுக்கு பயத்தோட லீடரை கொடுத்தாச்சு என்ன பண்றது இப்போ பயம் பேரை பார்த்து ஒரு பயம் இருக்குல்ல அந்த மாதிரி அதுவும் கரெக்ட் தான் அதுவும் கரெக்ட் தான் பயத்தை கொடுத்தனால எல்லாமே இருக்கு எல்லாமே கரெக்டா அந்த பயம் மட்டும் இல்ல அதை கொடுத்துட்டோம் இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு ஆமா இப்போ போட்டு டம்மு டும்மு டும்மு டம்மு டும்மு டம்மு ஐயல் ஆடியன்ஸ் கதர்னது போய் கொஞ்சம் எப்படி சொல்றது சப்போர்ட்டர்ஸே வந்து லைட்டா வந்துட்டு பிடிஎஸ் பிடிஎஸ் வரணும்ட்டு அப்படியே ஒரு துடிப்பு ஒரு வந்து மூஞ்சில தெரியுது இன்னைக்கெல்லாம் செக்கு குமார் அந்த பக்கம் வந்து ட்ரோலு கோஸ்ட் பாய் தின்னுனா இந்த பக்கம் அப்படியே செக்கு இந்த பக்கம் ராட்ரிக்கு சாக்கோ ஐவரி டோனி 4 பேர் அதாவது கீழே மேலே கிடையாது தராசுல ஈக்குவலா இருக்குது அந்த காலத்துல ஜோனை வச்சு யார் ஜெயிக்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆனா இது வந்து கில் மேட்ச் தானே இது கில் மேட்ச் தானே ஆமா அதான் அவங்களோட களத்துல இவங்க வராங்கன்னு அதான் சொல்றேன்ல அவங்களோட களத்துல பிடிஎஸ் களம் இருக்கிறதுக்கு தவறான நாள் இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கலாம் அது பிடிஎஸ் 2.0 கோட்டை 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 2 கப் தொடர்ந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குமார் வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கும் மேல இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி விளையாடுவானுங்க ஒரு நேரம் ஆவாவ கண்மூடித்தனமா விளையாடுவானுங்க பாக்குறவன்லாம் அடிப்பான் கேக்குறவன்லாம் அடிப்பான் கண்ணில் பறவன்லாம் அடிப்பான் ஓட அடிப்பான் அவுத்துட்டு அடிப்பான் எல்லாத்திலும் அடிப்பான் சோ இன்னைக்கு நாள் எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் பாருங்க யாஸ்கால தந்தை அடிச்சாங்க முட்டைக்கில்ல என்ன மேட்ச்னு சொல்லிட்டீங்களா ஐஎஸ்டி இது படுத்து நாளோட கூட சொல்லிட்டீங்களா சொல்லிட்டு பிளேஸ்மென்ட் விளையாண்டுருக்காங்க ஏன்னு தெரியல சரி அது இல்ல சரி ஸ்டார்ட் அடிக்கணும் பிளேஸ்மென்ட் டிராஃபி இல்லன்னு சொல்லிட்டீங்களா பிளேஸ்மென்ட் டிராஃபி டே 1 னா இது டே 3 இன்னைக்கு வேற இன்னைக்கு வந்து ஐஎஸ்சி கில்னு சொல்லுங்க गाइस ஐஎஸ்சி கில்னு படுத்துலாம் விளையாட முடியாதுன்னு சொல்லிடுங்க गाइस ஏன்னா தெரியாம ஏதாவது ஆனா இது நான் வந்து குத்திலாம் நம்பிக்கிறேன் யாரையும் வந்து குறை சொல்ல டிராஃபி வந்து மறந்து ஏதாவது விளையாட போறாங்கன்றது தான் வந்து ரிமைண்ட் பண்றேன் நானும் அதுதான் ரிமைண்ட் பண்ற வேண்டியது இருக்கு ஓகே எடுத்துட்டாங்க நீங்களும் போற போக்குல இல்ல லைட்டா அந்த பக்கம் சப்போர்ட் பண்றீங்க அதுவும் இல்ல போல எப்படி பிடிஎஸ் தான் என்ன நடந்தாலும் பிடிஎஸ் வீட்டு அவங்க தம்பி தொடர்ந்து கப் அடிப்பாங்கப்பா நீங்க அப்புறமேட்டு அழுவீங்க ரெண்டு நாள் வராம விட்டு கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து விட்டு கொடுப்பாங்க இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் 3 வாட்டி அடி வாங்குவாங்க அப்புறம் வாயில ரத்தம் வரும் அதுக்கப்புறம் அடிக்கார வைப்பாங்க அந்த மாதிரி ஆளு அப்படின்னா இவ்வளவு ஹைப் இருக்குன்னா இன்னைக்கு முதல் நாள் கப் அடிச்சாங்கன்னா நீங்க முதல் நாள் கப் அடிச்சாங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே நான் வந்து 2.0 எந்த லெவலுக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்றனோ இப்ப இவ்வளவு ஹைப் கொடுத்தாங்கல்ல குமார் சொல்றீங்களா இவ்வளவு ஹைப் சொல்றீங்களா அதெல்லாம் தேவையே இல்ல நல்லா வரலாம் நல்லா விளையாடுறோம் நல்லா வரலாம் நல்லா விளையாடலாம் அவ்வளவுதான் முடிச்சு அவ்வளவுதான் அதோட நிப்பாட்டிங்க கமெண்டேட்டரோட அதெல்லாம் எனக்கும் வேணாம் ஏத்தும் வேணாம் நல்லா விளையாடுனா நல்லா விளையாண்டாங்க நல்லா விளையாடுனா நல்லா விளையாடல அவ்வளவுதான் முடிச்சு அதான் வந்து நிக்கும் வேற எதுவும் நிக்காது இந்த எல்லாம் நான் எந்த கான்ட்ரவர்சி இடம் கொடுக்க போறதில்ல ஓகே போல்லே வந்து வந்து ஐஎஸ்டி கில் டிராஃபில யார் வின் பண்ணுவா சாம்பியன்ஸ் நீங்களே போட்டீங்க ஆமா பின்ன அது உண்மை அதான் சொல்றல நல்லா விளையாண்டாங்க நல்லா விளையாடல அவங்க ஐஎஸ்டில அவங்க தான் சாம்பியன்ஸ் எப்பவுமே அதெல்லாம் போட்டு விட்டேன் இதுல என்ன இருக்கு தவறா ஒண்ணும் இல்லையா தவறு ஒண்ணும் இல்லையா அதே மாதிரி நானும் சொல்றேன் எம்ஜிஆர் மாதிரி முன்னாடி வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பிடிஎஸ் ஜெயிப்பாங்க அதையும் தான் சொல்லுவேன் இதையும் சொல்லுவேன் அதையும் சொல்லுவேன் அப்பதான் வந்து நம்ம நடுநிலையா இருக்குன்னு அர்த்தம் ஒன்ன மாதிரி ஒரே டீமுக்கு சொம்பு பிடிக்க முடியாது இல்ல நல்லா விளையாண்டா நல்லா விளையாண்டாங்க இது எப்படி சொம்பாவும் சப்போர்ட்டர் நீ ஒரு சப்போர்ட்டர்
நான் பொதுனா லைட்டா அப்பப்ப எல்லாரும் கொஞ்சம் கலாச்சிக்குவேன், காமெடி பண்ணிக்குவேன், பொதுவாக இருப்பேன். அடிக்கப்பட்டுதா முடிக்கப்பட்டுதா உடைக்கப்பட்டுதாவும் சொல்லிக்குவேன் அப்பப்போ. அப்போ ஜாலிக்கு அவ்வளவுதான். கமெண்டேட்டர் பிளஸ் ஓனர் மேலகர் ஐஎஸ்டி கில்ல யுவாக்காவோட ஓஜிபிடி ஜெயிக்கும் இன்னைக்கு நடக்க போற. அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க புளுத்தியான். கேட்டுங்க, ஐஎஸ்கில்ல ஓஜிபிடிஸ் ஜெயிச்சிரும், யுவாவோட ஜெயிச்சிரும், எல்லாம் கப்பு ஓஜிபிடிஸ் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்காக இருக்காம போற நம்ம ஷாரன் பரவாயில்ல விடுங்க. இது வரைக்கும் 4 டீம் வெளியேறி இருக்காங்க. குமாரு 2.2 பீட்டிஸ் துரத்துறாங்க. குமாரு 2.2 பீட்டிஸ் துரத்துறாங்க. அது பாருங்க டோனி இப்ப கார்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. கார்ஸ் ஓயோயோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பீட்டிஸ் 2.2 இல்ல குமார் ஓடுறான், பயப்படுறாங்க. பயப்படுறாங்க இவங்க, பயப்படுறாங்க. BTS 2.0 பார்த்து பயப்படுதா? 2.0 ஓடுது சூத்த காட்டிட்டு அடிக்காம 1 HP விட்டுட்டு அங்க ஓடுறாங்க. பின்னாடி பாருங்க, நீங்க பாருங்க, அங்க பாருங்க யார் ஓடுறது. அந்த வியூ காட்டுங்க, அந்த வியூ காட்டுங்க பாருங்க. ஐவர் ராத்திரி காமிச்சு போறா. இப்போ சொல்லுங்க யார் ஓடுறது, யார் ஓடுறது? மேலே ஏறி வராம பாருங்க. ஐவர் வந்து கொண்டிருக்கிறான். BTS நோக்கி ஐவர் கார்ல சிங்க மேல வந்து கொண்டிருக்கிறான். BTS எஸ்ஓ அதான் சாரி BTS 2.0 மொத மேட்ச் தொர்த்தற ஐவரி தொர்த்தற. ஆமாண்ணே, பேசவே கூட பேச்சே கூட. அதுக்கு அப்புறம் டைரக்டா ரீச் மட்டும் தான் இறங்கி அடிக்குறானுங்க. சொன்ன மாதிரியே பண்றான் போலயே, தொர்த்தி அடிக்குறான் அப்படின்னு. அதேதான் பேச்சே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆடுறான் போலயே. ஆஹா ப்ரோ இந்தாங்க பாருங்க ப்ரோ, இடத்து பொசிஷன் புடிச்சிருக்கிறது ஓஜிபிடி. 2.0 கட்டம் கட்டறாங்க BTSக்கு. அவங்க பாரு மாமா சுத்துறான், அவரு மாமா சுத்துறான். அவங்க கிளம்புறாங்க பாரு, நிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சுத்தி கிளம்புறாங்க. இந்த பக்கம் அவங்க கிளம்புறாங்க, அந்த பக்கம் கட்டம் கட்டுறானுங்க. என்ன ஸ்டார்டிங் 2 பெரிய அணிகளுக்கு ஒரு பெரிய முற்றலும் மோதலுமா இருக்கு. ஓகே ஃபைட் வருமா ப்ரோ? ஏன் ஓஜிபிடி அடிக்கல? அப்ப எலபரண்ட் முடியுமா? 38 கில் ஹையஸ்ட் கில் ப்ரோ. அப்படியே அதெல்லாம் ஞாபகம் இல்லையே. இது ரொம்ப ப்ரோ 1996ஆம் ஆண்டு நடக்கலாம் சொல்லாதீங்க ப்ரோ. அவ்வளவு ஞாபகம் இருக்கு, சக்தி இருக்காது. தோண்டி எடுத்து சொல்லாதீங்க. ஏதாவது ரீசெண்ட் டைம்ஸ் ஏதாவது சொல்லுங்க. யானை இவெண்ட்லாம் போய் 4 வருஷம் ஆகுது, இன்னுமா யானையை முடிச்சிட்டு இருக்கீங்க? யானை போய் கழுத வந்து இப்ப மானே மறுபடியும் வந்துருச்சு, இன்னுமா யானையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யானை இவெண்ட் போன டிசம்பர் தலை நேத்து முந்தா நேத்து நான் சொல்லிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் வேணாம், கடினமா இருக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. கில்லே இல்ல குமார், முட்டை கில்லு அதிகமான கில்ஸ் வச்சிருக்காரு. என்ன குமார் வெட்டு அணி வந்து கைஓபி சோலோ பிளேயர்ஸ் அணி வந்து 14 கில் அடிச்சிருக்குது. இங்க பாரு தங்கமயிட்டி டீம் 16 கில்லு 16 கில்லு. என்ன எனக்கு புரியல, இந்த டீம் இந்த அடி அடிக்குது. ஆமா உண்மையாலுமே இந்த டீம் மதனோபி ப்ரோ டீம் 20 கில்லு. மொத்தா மதனோபி ப்ரோ டீம் வணக்கம் வந்து நமஸ்கார் ரேஸ்கார் ப்ரோ டீம் வந்து 20 கில்லு. அதுல 2 பேரும் மதன் பேர் வச்சிருக்காங்க. அதனால தான் அடி அந்த மாதிரி அடிக்கிறாங்க. பேருக்கே அந்த பவர் ஒம்மால பேருக்கு அடி. 20 கில்லு ஹையஸ்ட் கில் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு. 20 கில்ஸ் எடுத்துட்டாங்க ப்ரோ மதனோபி ப்ரோ டீம். அதான் 20 கில் அவங்கள்ட்ட இருக்கு. இரியா விளையாடி இருக்காங்க. தங்கம் மதனோபி ப்ரோ ஏதோ புத்தி ரீதியில வந்தாரா? அவர் ஒண்ணு தான் அடிச்சாரு, அவங்க டீம்ல தான் அடிச்சாங்க. சரி பொளந்துறாரு அவரு. BTS 2.0 கொஞ்சம் லைட்டா 9 கில் எடுத்துருக்கு. 2.0 அடிக்கிறாங்க. அங்க பாருங்க மோட்டர் போற மாதிரி. அங்க பாருங்க மோட்டர் எவனோ ஒரு மோட்டர் போட்டுட்டாங்க. அங்க பாருங்க உங்க வியூ தெரியுது, மோட்டர் ஏதோ போட்டுட்ட மாதிரி இல்ல? அவனுக்கு ஆப்போசிட் டீம் 3.0. அண்ணா ஃபைட் ட்ரோல் கிட்ட ஃபைட் போது பாருங்க. ட்ரோல் BTS கிட்ட ஃபைட் ட்ரோல் அடிக்கிறான் பாருங்க. யாரோ ஒருத்தர் நாக் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஏதோ சம்திங் ஏதோ. ஆமா ரியா டீம் ஒரு ஃபைட் கோஸ்ட் பறந்துட்டு இருக்கான். தின்னு பறந்துட்டு இருக்கான். பக்கத்துல ரியா டீம். ஆமா டீம் 15 ஐயோ டீம் 15 பாத்தீங்கன்னா ஒரு வேலையை காட்டுறாங்க. ரியா டீம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டீம் 3 பாத்தீங்கன்னா நம்ம BTS
படுத்து கொண்டு பாய்ந்து கொண்டு ஆடிய பிடிஎஸ் போய் படுத்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கும் நமது அணி 4 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அழகாக படுத்து கொண்டிருக்காங்க, சிறப்பாக படுத்து கொண்டிருக்காங்க. கோஸ்டோபி அருமையாக படுத்து கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்கேயும் நிவரக்கூடாது, தலை தெரிஞ்சாவே ஏதாவது நடத்துன்னு சொல்லி படுத்து கொண்டிருக்காங்க. கிருட்டு கிருட்டு மிரட்டு மிரட்டு கிருட்டு கிருட்டு மிரட்டு மிரட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையான மொபைல் பிடிஎஸ்ல 3 பேர் ஏவி ஓபி ஆளா மாறணும். ஹேக் செக்னு சொன்ன அடுத்த நிமிடத்துல இருந்து ஏவி ஓபி கேம் அதெல்லாம் பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்குது, அதெல்லாம் பாதாளம் செஞ்சு கொண்டு இருக்குது. ஆனா இவனுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கழுதை தேஞ்சு கட்டருமான கதையாயி போச்சு. ஆமா 9 கில்லு பிடிஎஸ் 2.0 9 கில்லு. தங்கமைட்டி டீமுங்க, தங்கமைட்டி டீம் 10 கலாமோஜி கீழே விழுந்து ஆள வரணமாயிட்டானே. அவ்வளவுதான். ஆமா அவன் டீம்ல ஒருத்த ஆள வரணும், ஆனா 14 கில்லு இருந்துச்சுட்டாங்களே. கீழே விழுந்து அவன் சூசைட் பண்ணின மாதிரி கீழே வந்தது கலாமோஜிக்கு. ஆமாமா கீழே போயிடுச்சு மாதிரி காமிச்சது. ப்ரோ இவர் சும்மா இந்த டீமுக்கே போயிடுறாரு. மனோ ப்ரோ தல அப்படி இல்ல தல. எந்த டீம் வந்து ஜெயிக்குமோ அந்த டீமோட கதை தான் காட்ட முடியும். தோக்குற டீமோட கதை காட்டினா அது அந்த கதை ஃபெயிலியர் கதை. நேற்று பிடிஎஸ் 2.0 கதை காட்டினா உங்களுக்கே போய் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஜெயிச்சது யாரு? பிடிஎஸ் 2.0. யார் ஜெயிப்பாங்கன்றத முதல்ல கணிச்சு அவங்க கதை தான் காமிக்கணும். அவங்க எப்படி ஒருத்தன் வந்து எப்படி தோத்தான்ற கதையை காட்டுறது, எப்படி ஜெயிச்சான்ற கதை தான் காட்ட முடியும். இப்படி விளாண்டு தோத்தாண்டா இவன் அப்படின்னா காமிக்க முடியும், இப்படி விளாண்டு ஜெயிச்சான்ற கதை தான் காட்ட முடியும். யார் பவர்ஃபுல்லான டீமோ யார் அடிக்கிறாங்களோ அவங்கள காட்ட முடியும். அப்பதான் எல்லாரும் லைவ்ல இருக்காங்க. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப நீங்க வந்து வேற யாராவது ஜெயிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ போய் பாருங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்களே ஜெயிக்கிற மாதிரி வேற ஒருத்தர் நானா அவங்க கதை காமிச்சாங்க. யார் அடிக்கிறாங்களோ யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கதை காட்ட முடியும். ஆஹா இவங்க இப்படி விளையாண்டு கிரிட்டு தோன்றுறாங்க, அருமையான தோல்வி கதை அப்படின்னா காட்ட முடியும், வெற்றி கதை தான் காட்ட முடியும். முக்கியமான டீம்ஸ் எங்க ஃபைட் எடுக்கறானோ உங்களுக்கு தெரியாது. சும்மா பிரச்சனை கிடையாது. நம்ம சேனல் பார்க்கணும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாராவது நீங்க வந்து கணிச்சிட்டீங்க இவங்க ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவங்க சேனல் பாருங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க லைவ் தான் இருப்பாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. நம்ம எல்லாரும் அப்பதான் போய் பாருங்க. வாய்ப்பு இருக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் லைவ் போடுறோம். இந்த டோர்னமெண்ட் மொத்தமும் நீங்க சொல்றது ஓகே. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது அவங்க வியூ நீங்க போய் பார்க்கலாம். தல நாங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபைட் ஒரு நாக்குள்ள வேண்டியது எஸ்கேப் ஒன்னு ஹெச்பில பாத்தீங்கன்னா மதரபி ப்ரோ டீம் பக்கத்துல இருக்கு. ஐவரி நாக்கு மதரபி ப்ரோ டீம் இருந்து ஐவரி மறுபடியும் வந்தாக்கா உள்ள பூந்துட்டீங்கறான். ஓடுற லோக்கி காரோட தூக்கிட்டாங்க ஐவரி தூக்கிட்டாங்க. மாசா தூக்கிட்டாங்க. ப்ரோ இன்னைக்கு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு காட்டுல போறோம் மறுபடியும் ஜெயிக்கிற போறாங்க. 4 பேர் இல்ல ப்ரோ, அவங்க பாவம் 4 பேர் இருக்கும்போது காட்டுறேன். சவுண்ட் டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்முங்க டம்மு டிம்மு டம்முங்க அப்புறம் எல்லாரும் அவ்வளவுதான். ஜோனோட காரில் மாட்டிட்டாங்க மதுரை ப்ரோ டீம். ஆனா 20 கில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 13 கில் வச்சிருக்காங்க நம்ம பிடிஎஸ் 2.0. மொபைல் டீம் பாத்தீங்கன்னா வெறும் 6 கில் தான் அடிச்சு ஆடுவாங்க. மரணத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மரணத்தை வாங்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது டீம் பிடிஎஸ் 3.0 பாத்தீங்கன்னா இவரு மரணம் தற்கொலை நாயகன் டீம் என்று அழைக்கப்படும் பிடிஎஸ் 3.0 தற்கொலை மேல தற்கொலை போட்டு இருக்குது. அதோட தற்கொலைக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கு. ஆனால் இதுல ஒண்ணு இருக்கு, பிடிஎஸ் ஒரே ஒரு கில்லு வச்சிருந்தாலும் கடைசி நேரத்துல இவங்க எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சா அவங்களோட கில் மட்டும் கணக்குல வரும். சோ அதனால பிடிஎஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 47 பேரு 15 டீம் இருக்கு. 15 டீம் இருக்கு இந்த சர்க்கிள்ல. கொச்சமச்சா இருக்காங்க. ஜோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேப் காட்டுறேன் பாருங்க. உள்ளார் இருக்கிறது மொபைல் பிடிஎஸ், எஸ்டிஜி டீம் உள்ளார் இருக்கு, அப்புறம் இந்த ஃபெர்டின் டீம் வந்து உள்ளார் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பாத்தீங்கன்னா
இந்த பக்கம் இருந்து ரொட்டேட் பண்ணி உள்ள போக வேண்டியது இருக்கும் லெஃப்ட்ல இருந்து. அதே மாதிரி பார்த்தா அவங்க அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா BTS 2.0 இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஜோன் ரொம்ப பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களும் இப்ப உள்ள போகணும். மத்த எல்லா டீமும் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு. மத்த எல்லா டீமும் வெளியே தான் இருக்கு. SXBTS கூட வெளியே தான் இருக்கு. SXBTSல 3 பேர் தான் ஒரு மேன் லாஸ்ல இருக்காங்க. தங்கம் ஐடி டீம்ல பாத்தீங்கன்னா 3 பேர் ஒரு மேன் லாஸ் வித் 16 கில்ல இருக்காங்க. அப்புறம் நம்ம வெற்றி டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு மேன் லாஸ் 3 பேர் 21 கில் எடுத்துறாங்க. ரஸ்கார்ட் மட்டுமே 11 கில்லு, வெட்டு பாத்தீங்கன்னா 7 கில்லு. ஆனா இவங்க உள்ள போகணும். ஜோன் போறதுக்கு இன்னும் 6 செகண்ட் தான் இருக்கு இவங்களுக்கு. இவங்களும் உள்ள போகணும். உள்ள போவாங்களா கைஸ்? உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உள்ள போறாங்க. உள்ள 21 கில்லோட உள்ள போறாங்க. 30 கில் எடுத்தா கூட டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாப்பா இவங்க எப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னு. வெளியே இருந்து உள்ள ரொட்டேட் பண்றாங்க. ஓகே. ஆனா அவங்க போற இடத்துலயே பாத்தீங்கன்னா BTS மொபைல் டீம் காத்துட்டு இருக்கு. ஐயோ தூக்கி சூத்து அடிச்சிருச்சு. என்னையவே சூத்து அடிக்குதுன்னா பிளேயர்ஸ்க்கு எப்படி அடிக்கும்? கிடுக்குன்னு தூக்கி வெளியே போட்டுச்சு கைஸ். கிடுக்குன்னு வெளியே போட அப்படின்ட்டு கைஸ். கிடுக்குன்னு மொபைல் டீம் ஹேக் ஆஃப் பண்ணதுல இருந்து நோஸ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஹாய் சோகா. ஓகே தல. நீ கூடவே இருந்து பார்த்தா மாதிரி சொல்ற, விளக்கு பிடிச்ச மாதிரி சொல்றே தல. அருமையான விளக்கு, திறமையான விளக்கு, பிடிக்கப்பட்ட விளக்கு. இது திறமையான விளக்கு கைஸ். ஏதாவது ஒண்ணு உண்மையால ஏதாவது இருந்தா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுல ஒரு நாயம் இருக்கு. சொல்றது இல்ல, சும்மா நாச்சு போற போக்குல கொளுத்தி போடுறதுல என்ன இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் போற போக்குல இவன் இந்த வீட்டுல ஒரு பொட்டையா இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது ஒரு நாய நேர்மை நீதி எதா இருந்தா பரவாயில்ல. ஐவரி இங்க நேடு போட்டுக்கிறான். கிருட்டுன்னு 15 கில்லு ப்ரோ. BTS 2.0 கில்லு எடுக்காம இருக்கானுங்க ப்ரோ. 15 கில்லு போறாங்க. அப்புறம் டோனி பாருங்க 6 கில்லு. ராட்ரிக் 4 கில்லு, டாக்கோ ஒரு 4 கில்லு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமை போட்டு லொட்டாங்கையிலே அடிக்கிறான் ப்ரோ. பீச்சாங்கையிலே போட்டு அம்மாலையும் குத்துறான் ப்ரோ. வாயா குத்துறானுங்க. சருகிட்டே போறான் பாருங்க. டோனிலாம் ஸ்டைல்ஸா போறாப்ல. ஆனா ஜோன்குள்ள போகணும். 22 பேர் 8 வெட்டியுமே BTS கிட்ட போறாங்க. மறுபடியும் BTS கிட்ட போறாங்க. BTS அடிச்சுதான் வின் பண்ணி 2.0 கங்கனை கட்டிட்டு அலையுது கைஸ். இன்னைக்கு BTS உடச்சுதான் வெட்டி எடுப்போம் அப்படிங்கிறாங்களா? பாப்போம். உள்ள போகணும். இப்போ சாக்கோ பாத்தீங்கன்னா பீக்கார் வச்சிருக்கான். பீக்கார் 40,000 போட்டு ஜிகிஜிகா கார் போட்டு எப்படியே உள்ள போகணும்னு பாக்குறான். உள்ள போயிடுவானா? ஐவரி தான் லீட் பண்றான். ஐவர் ஒரு மிகப்பெரிய அதேப்பா டோனி ஆகாம 16 மீட்டர் உள்ள போனோம். 17 செகண்ட் 9 மீட்டர் உள்ள போனோம். 8 மீட்டர் உள்ள போனோம். BTS தூக்குது. BTS தூக்குது. கோஸ் சொரா விடுறான். நேடு விடுறான். அங்க டோல் நேடு விடுறான். அங்க BTS 2.0 BTS 2.0 உடைக்குது. BTS 2.0 இருக்கிற இடம் தெரியாம அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிற அணி பாத்தீங்கன்னா எறிகிறாங்க. BTS வந்த அடுத்த நிமிடம் 2.0 நேத்து அப்படின்னு கூவிட்டு இருந்த கோழியை அடிச்சு குழம்பு வச்சு சூப்பு வச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கோஸ்டோபி காலா உடைச்சு சிக்கன் 65 போடுறான். இந்த பக்கம் ட்ரோல் அங்க இருந்து குண்டு வீசி தலையை வெட்டி தலை மசாலா சாப்பிடுறான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தின்னு கூட 1v2ல ஈரல பிரிச்சு அப்படியே கசக்கு பச்சை பச்சையா சாப்பிட்டு இருக்கான். கோழி உடைக்கப்பட்டது, குழம்பு வைக்கப்பட்டது, விருந்து படைக்கப்பட்டது, BTS ரசிகர்களுக்கு விருந்து பரிசளிக்கப்பட்டது. BTS ஃபயர் எரிந்து கொண்டிருக்கிறது. சாட்ல ஃபயர் பத்தி கொண்டது. குமார் மாமா ஓமையாக்கப்பட்டான். அடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, வெடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. என்ன குமார்? இதுதான் குமார். அவங்க வேணாங்க. நாங்க வந்த உடனே உங்களெல்லாம் அடிப்போம். நாங்க வந்த உடனே உங்களை ஜெயிக்க விட மாட்டோம். நாங்க வர வரைக்கும் ஆடிக்கோங்க. நாங்க வந்த பிறகு உங்களை பாட்டு மாதிரி அடிப்போம் அப்படின்னாங்க. அதே பண்ணிட்டாங்க குமார். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிங்க பெண்ணை வச்சு யுவா வச்சு பண்ணிட்டாங்க குமார்.
சம்பவம் யுவாவை வச்சு போட்டாங்க குமார், யுவாவை வச்சு. அங்காவது என்ன குமார் இப்படி பண்ணாங்க? இத்தனைக்கு சாய் இல்ல. முதல் மேட்சே வெற்றியா, முதல் மேட்சே வெற்றியா குமார். வந்த என்ட்ரியோட வெற்றியா, என்ட்ரியோட ஜெயிக்கிறாங்களா? வந்த உடனே வெற்றியா? 2 நாள் வரல, வந்த உடனே ஒரு 4v2 நானி பண்றாங்களா? என்ன குமார் எனக்கு புரியாத. பாரு குமார், இங்க பாரு குமார், யாரும் சேட்ல பத்த வச்சாங்க. வந்தாவே வெற்றியா, ஆடினாவே வெற்றியா, ஆடினாவே வெற்றியா? உண்மையாவே அங்க ஐயோ குமார், என்ன குமார் உங்க கோசாமி ஸ்பிரே போட்டு பிரிச்சுட்டா. குமாரே குமாரே வந்த உடனே 15 கில் எடுத்து தன்னோடதான் ஆக்கிட்டாங்க குமாரு. வந்த உடனே அடிக்கிறாங்க குமாரு, வந்த உடனே அடிக்கிறாங்க குமாரு. என்ன குமார் வந்த உடனே கொஞ்சம் விட்டு கூட அடிக்கலையே குமார், விட்டு கூட அடிக்கலையே. தொடுத்துனாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. எனக்கு புரியலையே குமார், என்ன குமார் குமார் எந்த வரலாறு மறுபடியும் வரவானா நினைச்சோமோ அதே வராது, மறுபடியும் வருதே குமார். பயம் இத்தனைக்கும் சாய் இல்லையே குமார், சாய் இல்லாமே இந்த அடி அடிக்கிறாங்களே. ஐயோ போச்சே போச்சே குமார். இதையா குமார் நேத்து நைட்ல இருந்து ஒட்டிட்டு இருந்தா? என்ன குமார் இப்படி பண்ணா? என்ன குமார் இந்த கருமத்தை நேற்று நைட்ல இருந்து ஒட்டிட்டு இருந்த மாதிரி தூக்கி வீசிட்டு அந்த கருமத்தை அப்படின்னு அந்த பறவை உடையமா தூக்கி போடுற மாதிரி இப்படி தூக்கி போட்டாங்களே குமார், இப்படி தூக்கி போட்டாங்களே போட்டாங்களே போட்டாங்களே. You know what time fucking it is? You know what time it is guys? You know what time it is? It's fucking time. It's fucking intro time guys. Thank you.